Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. Everest Chai Biryani Masala. Taste the best, Everest. நீங்கள் இதே பண்ணிருக்கிறீங்க, வேற ஒரு பண்ணுங்கன்னா நான் ஏன் பண்ணணும்? அதை உனக்கு புரியலன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் வரப்போ இன்னும் புரிகிற மாதிரி, இன்னும் உனக்கு பிடிக்கிற மாதிரி, க்ளோஸாக இருக்கிற மாதிரி நான் படைக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ இதை விட்டு வேற ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை பண்ண மாட்டேன். தங்கலானில் எங்கே நான் கேஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ரஞ்சித் அப்படின்றவருடைய குரல் 2 தளங்களில் எதிரொலிக்குது. நான் சமூக தளத்தில் பேசப்பட்ட கருத்துக்களை விட என்னுடைய திரைப்படங்களில் அவ்வளோ ஹார்ஸாக நான் எதுவுமே இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இது ஒரு காஸ்ட் ஃபிலிமு, நான் எடுக்கிறதுனால அதுக்கு ஒரு கலரை புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. இங்கே சினிமா அப்படின்றது இப்போ நான் வாய்ப்பு கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கு கொடுக்காம போகுது அப்படின்றதே எனக்கு தெரியல. ஏன்னா அறிவு காஸ்ட்லெஸ் கலெக்டிவில் இருந்தான். இன்றைக்கி விஜயிலேருந்து எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டான். வெரி பிஸியான ஆர்டிஸ்ட்டு. பேசுறது முழுக்க அம்பேத்கர் பாலிடிக்ஸ் தான் பேசுகிறான். அவனை யாரையும் அவாய்ட் பண்ண முடியலையே. சில மேடை பேச்சுகளில் அந்த ஆக்ரோஷத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ஏன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு நியாயமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி இல்லைன்னா, நான் அப்படி வெளிப்படுத்தலைன்னா எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? நான் என்னைக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சுன்னா அன்னிலேருந்தே நான் அரசியல் கட்சியா? ஆமாம், கட்சியாக தான் சொல்கிறேன். நானே அப்போ கட்சியில் தான் இருந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட்டது சார். இப்போ விக்ரம் சார் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க தங்கலானுக்கு. விக்ரம் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே பார்த்து நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும், ஆஸ்கர் கூட கிடைக்குன்ற அளவுக்கு எல்லாம் இருக்குது. ஸோ அவர் இல்லைன்னா வேறு யாரை சார் சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க? தெரியலையே. ஏன்னா எங்களால் தங்கலானா வேறு யாரையும் இமேஜின் பண்ண முடியாது. உங்களோட ஃபஸ்ட்டு தாட் அவர் தான். இஸ் மாஸ்டர். அவ்வளோதான். அவர் எனக்கு தெரியல, அவர் பீட் பண்ணுற மாதிரி இந்த கதாபாத்திரத்தை வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு என்னால் இமேஜின் கூட பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் அப்ளை பண்ண விதம், அது தூக்கி சுமந்த விதம், அதுக்காக எதுக்காகவும் தயாராகிட்டார். என்னன்னாலும் அவன் கொடுக்க தயாராகிட்டார். அந்த கதாபாத்திரத்தை அதை உயிர்ப்பிக்க என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு தயாராகிட்டார். ஆப்ஷனே கிடையாது. கண்ணை மூடினாலும் அவர் மட்டும்தான் நிற்கிறாரு. அதனால் தங்கலான்னா அது டெஃபினட்டாக விக்ரம் சார் மட்டும்தான். ஓகே சார். நீங்கள் இப்போ தங்கலான் ஒரு கிராஃப்டாக ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம், நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஆஸ்பைரிங்காக ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சோ கால்டு ஒரு சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்த ஒரு பேசுபொருளாக இது ஆக்கிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி படங்கள், ரஞ்சித் இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும், அவர் ஏன் இப்படி ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ்லாம் இருக்குல்ல. இது உங்களை மாற்றுமா இல்லை இதை நோக்கி? இல்லை, எப்படி நான் என்ன சவாலாக ஒவ்வொரு படத்துலையும் எடுத்துக்கிறேன்னா, நான் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை அவங்களுக்கு ஒரே மாதிரியான மொழியில் சொல்ல விரும்பலை. நான் ஒவ்வொரு முறையும் ஒரு களங்களை மாறுபடுத்தி காட்டுறேன், வேறுபடுத்தி காட்டுறேன். ஒரே மாதிரியான களமும் ஒரே மாதிரியான மனிதர்களையும் கொண்டு வரல. ஒவ்வொரு படத்துலையும் வேறு வேறு மனிதர்கள், வேறு வேறு களங்களில் கொண்டு வரேன். அந்த களங்களுக்கு பின்னாடி பேசுகிற கதை ஒரு சரடாக இணைக்கிறேன். அட்டகத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மணி மாதிரி ஒரே வளையத்தில் சேர்க்கப்படுற மணிகளாக தான் நான் அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக என்னுடைய ஃபிலிம் கெரியர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் வளையமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது 10 வளையங்கள் செய்கிற ஒரு ஆளாக நான் இருக்க விரும்பலை. ஒரு வளையத்தில் ஒவ்வொரு மணியாக சேர்க்குற ஒரு இடமா தான் நான் என்னுடைய திரைப்படங்களை பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு மணிக்கும் ஒரு சின்ன நுவான்சன்ஸ், ஒரு அழகியல் தன்மையோடு சேர்ந்து புதிய கதாபாத்திரங்களை காட்டி புதிய உணர்வை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே மாதிரி அவங்கள ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காம, இப்போ நீங்கள் சார்பட்டா பரம்பரை பார்க்குறப்போ அப்படியே வேற ஒரு அந்த வேர்ல்டுக்குள்ளே இப்போ என்னோடய திரைப்படங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே அவங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. லைக் அப்படி தான் நட்சத்திரம் நகர்கிறது ஒரு புதிய ஒரு ஆமாம், அப்படி இப்போ இது இன்னொரு உலகத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோடய திரைப்படங்களை களங், அப்புறம் கதாபாத்திரங்கள், அப்புறம் அதோட வாழ்வியல் முறை, அதோட டெம்பரேச்சரு, இது எல்லாமே உணர்கிற அளவுக்கான ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கான ஒரு ட்ராவலை தான் நான் என்னுடைய திரைப்படங்களை கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் என்னுடைய பாணி. அப்போ நீ என்கிட்ட திருப்பி நீங்கள் இதே பண்ணிருக்கிறீங்க, வேற ஒரு பண்ணுங்கன்னா நான் ஏன் பண்ணணும் அதை? ஆனால் நான் இதை பண்ணுறேன், உனக்கு புரியலையா, உனக்கு பிடிக்கலையா? அப்போ உனக்கு பிடிக்கலன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன், உனக்கு புரியலன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன்.
டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் வரப்போ இன்னும் புரிகிற மாதிரி, இன்னும் உனக்கு பிடிக்கிற மாதிரி, க்ளோஸாக இருக்கிற மாதிரி நான் படைக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் வந்து நீ வந்து இப்போ இதை விட்டு வேற ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை பண்ண மாட்டேன். நான் அது பண்ணுறதுக்காகவும் வரல ஆக்சுவலி. அதுதான் சார். இது 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 ஒரு ஒரு கேள்வி சார். இதோட அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு கேள்வி. நேத்து நீங்க பேசியிருந்தீங்க, எனக்கு நீ கிளாஸ் எடுக்காத, என்ன மாதிரியான படம் எடுக்கணும்ன்ற நீ கிளாஸ் எடுக்காதன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் உங்களை பேச வைக்கிறதுக்கு அரசியல் பத்தி பேசுறது தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா உங்களுடைய அரசியலை நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதுதான் காரணம். ரஞ்சித் அப்படின்றவருடைய குரல் வந்து 2 தளங்கள்ல எதிரொலிக்குது. ஒன்று சமூக தளம், இன்னொன்று திரைத்தளம். இப்போ சமூக தளமும் திரைத்தளமும் இங்கே ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்குது. மற்ற இடங்கள் மாதிரி வந்து திரைப்படங்கள் தனியாகவும் சமூக தளம் தனியாகவும் இங்கே இல்லை. கிட்டத்தட்ட வந்து சினிமாவும் மக்களுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப ஒன்றி போய் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நான் வந்து சமூக தளத்தில் எதிரொலிக்கிற என்னுடைய குரல்களுக்கு பதில இல்லை வந்து அதனோட எதிர்ப்பை திரையில் வர என்னோடய திரைப்படங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறது தான் இங்கே பெரிய முரணா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் சமூக தளத்தில் பேசப்பட்ட கருத்துக்களை விட என்னுடைய திரைப்படங்களில் வந்து அவ்வளோ ஹார்ஸாக நான் எதுவுமே இது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஓகேவா? கிட்டத்தட்ட இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் அட்டகத்தி பார்த்தீங்கன்னா அது லேயராக தான் இருக்கும். மெட்ராஸை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இங்கே இருக்கிற பாலிடிக்ஸில் எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ இருக்கும். நீங்கள் கபாலி பார்த்தீங்கன்னா வந்து மலேசிய தமிழர்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறப்போ அதில் ஒரே ஒரு டைலாக் வரும், 2 டைலாக், அம்பேத்கர் டைலாகும் இன்னொன்று வந்து கோட்டு அந்த கிளைமேக்ஸில் வந்து கால் மேலே கால் போட்டு விடான்னு. அதுவுமே அங்கே இருக்கிற தமிழர்கள் அவங்களை அடிமையாக நினைக்கிற சைனீஸை பார்த்து பேசுறது தான். ஆனால் இங்கே வரப்போ அது வந்து அப்படியே அது அப்படியே மாறுது. அண்ட் வந்து காலாவில் பார்த்தீங்கன்னாவே அதே தான். அங்கே இருக்கிற வந்து அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஒருத்தர் பேசுவார். அங்கேயுமே வந்து காஸ்ட் இருக்கவே இருக்காது. லைக் வந்து ரொம்ப காத்திரமாக வெளிப்படையாக கேஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர நகர்கிறது தான். நீங்கள் இப்போ இந்த படம் எடுத்துக்கோங்க, தங்கலானில் எங்கே நான் கேஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறேன்? கேஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதில் ஒரே ஒரு கேரக்டர் இருக்கும். யார்? அந்த இவர் இருப்பார், கைலாசன்ற ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் வந்து சிலது பேசுவார். அப்புறம் கதாபாத்திரங்களுக்கு சில வாண்டிங் இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து இருவேறு சமூகங்கள் மோதலோ இல்லை வந்து அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்றதை கூட நான் அதில் காட்டல. ஸோ இந்த பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா, அப்போ திரைக்கு வெளியே வந்து நான் ஒன்று பேசுகிறேன், திரைக்கு வெளியே பேசுகிற அந்த குரல் இருக்குதுல்ல, அது வந்து என்னுடைய திரைப்படங்களில் வந்து அது வந்து எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ திரையை பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு திரைக்கு வெளியே இருக்கிற என்னோட குரலோட இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு காஸ்ட் ஃபிலிமு நான் எடுக்கிறதுனால அதுக்கு ஒரு கலரை வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. லைக் வந்து சார்பட்டா பரம்பரை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே என்னுடைய திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எங்கேயுமே வந்து ஒரு இவங்கள வந்து கொலைக்காரனோ இல்லை வெட்டுறதா குத்துறதா இல்லை வெட்டியே பொண்ணும் குத்தியே பொண்ணுலாம் நான் காட்டினதும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு அது விருப்பமும் கிடையாது. ஸோ இதுதான். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் பேசும்போது அந்த விஷயத்த சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது உங்கள் டோனில். சில மேடை பேச்சுகளில் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு டோன் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு ஆக்ரோஷமும் நான் பார்த்துருக்கேன். அந்த ஆக்ரோஷத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ஏன்னு சொல்ல முடியுமா? இல்லையே, எவ்வளோதான் நம்ம வந்து ஒரு டப்பாவுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து என்னைக்குனாலும் ஒரு வெடிக்கும்ல, அந்த மாதிரி தான் இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணி அதை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணுன்ற இடத்துல வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நியாயமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி இல்லைன்னா, நான் அப்படி வெளிப்படுத்தலைன்னா எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்தி தான் ஆகணும். இப்போ எனக்கு தனி நபர்கள் மீது, தனி மனிதர்கள் மீது எனக்கு கோபமே கிடையாது. எனக்கு சித்தாந்தங்கள் மீது தான் கோபம். சித்தாந்தங்களில் வந்து இங்கே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம ஏன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், இதுதான் என்னுடைய கோபமாக இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட ஆட்களை எதிரியாகவோ இல்லை தனிப்பட்ட ஆட்களை விமர்சிக்கிறதுக்காகவோ நான் மேடையை வந்து பயன்படுத்திக்கிறதே கிடையாது. சித்தாந்தங்கள் ரீதியாக நம்ம எப்படி வந்து அப்ராப்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிறோம், அதை நம்ம ஏன் சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம். அப்போது வந்து நான் சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி காட்ட வேண்டியது இருக்குது. அப்போ என்னுடைய லாங்குவேஜ் வந்து அதோட வெளிப்படுத்துகிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய படைப்புகளுக்கும் நான் அந்த இடத்த கனெக்ட் பண்ணி பேசுகிறேன் சார். இப்போ உங்களோட படைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வீரியம் வந்து அங்கங்கே எதிரொலிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு படைப்பில் ஒரு விஷயத்த நம்ம இந்த சாதி ரீதியான விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒடுக்கப்படும் சமுதாயத்தை அவங்களுக்காக குரல் எழுப்புகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இதை பண்ணுறதோடைய ஒரு நோக்கம் என்ன சார்? இப்போ நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது
நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? நான் வந்து என்னைக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சேன்னா அன்னிலேருந்தே நான் அரசியல். கட்சியா? ஆமாம், கட்சியாக தான் சொல்கிறேன். நானே அப்போ கட்சியில் தான் இருந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட்டதுலேருந்து நான் வந்து இந்த அரசியலில் தான் இருக்கிறேன். அரசியல் செயல்பாடுகளில் எனக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. அதனால் வந்து கட்சி அரசியலுக்குள்ள ஒரு அமைப்பாக மாற்ற அளவுக்கு வந்து இப்போதைக்கு என்னுடைய சிந்தனைகளோ செயல்பாடுகளோ இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு வந்து என்னுடைய நான் முழுக்க முழுக்க இன்னும் சில திரைப்படங்களில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் சிலது இருக்குது. நான் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து வேணால் இதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து கள செயல்பாடுகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்க போகிறதாகவும் கிடையாது. நிச்சயமாக கள செயல்பாடுகள் தொடர்ந்து நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனைகள் அடிப்படையில் வந்து நம்ம குரல் எழுப்புகிறோம். அது வந்து நான் திரைப்படம் எடுக்கிறதும் அதுவும் தனித்தனியான்னு நான் நினைக்கல. நான் ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பிரஸ் அப்படின்றது நான் என்னுடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடாக நான் வந்து என்னுடைய உணர்வுகள் வெளிப்பாடாக என்னுடைய கருத்தையும் என்னோட குரலையும் பார்க்குறேன். இது ரெண்டுமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து வெறும் வந்து பேச்சாக வந்து வெளியே வருது, இன்னொரு இடத்துல ஆர்ட்டாக வெளியே வருது. ஸோ ரெண்டுமே நான் ஒன்றா தான் பார்க்குறேன். ரெண்டுமே வேறுபடுத்தி என்னால் பார்க்க முடியல. ஸோ அது ரெண்டுமே சேர்ந்த ஒரு வாழ்க்கை பயணம் தான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன். நிச்சயமா சார். உங்களுடைய படங்களில் நடிக்கும் நடிகர்கள், குறிப்பாக கலையரசன் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆலை ஸ்டேஜில் நீங்கள் வந்து சொன்னீங்க, சூப்பராக நடிச்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி இப்போது ஹரிகிருஷ்ணனாக இருக்கட்டும், இல்லை வேறு சில நடிகர்களாக இருக்கட்டும், உங்களோட படங்கள் நடிக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் வந்து உருவாகி இருக்கு. அது பேசு பொருளாக இருக்கு. சும்மா கலையரசன் சாரை நான் மீட் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்டேன். அவரும் வந்து ஆமா அதனால வந்து தவிர்க்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதனால பிரச்சனைகள் இருக்கு. இப்ப எனக்குமே வந்து இங்க எல்லா தயாரிப்பாளர்களும் என் கூட சேர்ந்து படம் பண்ணலாம் வந்துட மாட்டாங்க. எல்லா நடிகர்களும் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட நடிக்கலாம் வர மாட்டாங்க. அது சிச்சுவேஷனும் சில விஷயங்களும் அது வந்து கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ கலையரசனோ ஹரியோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இல்லைன்னா இங்கே வந்து சினிமாவில் சர்வைவ் பண்ண முடியாது. ஆனால் இதனால் பாதிப்புகளும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும். அந்த பாதிப்புகள் பற்றி நம்ம பேசி வந்து இருக்கிற ஸ்பேஸையே நமக்கு எடுத்துக்குவானான்னு நான் நினைக்கிறேன். பாதிப்புகள் என்றைக்குமே இருக்க தான் செய்யும். அவங்க வெறும் ஆர்டிஸ்ட் தானே சார். இப்போ வந்து அவங்க நான் வந்து ப்ளேம் பண்ணல. ஸோ இந்த ஃபிலிம் சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஃபிலிம் டைரக்டர்ஸ் இல்லையே, நம்ம அது மாதிரி யோசிக்க மாட்டோம். அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனை தான். ஆனால் அப்படி இல்லை, அப்படி யோசிக்கிறதே மீறி தான் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அதில் தான் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம இதை பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். நிச்சயமா சார். இப்போ உமாதேவி மேம் லிரிசிஸ்டாக நீங்கள் நிறைய படங்கள்ல அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் உங்கள் படங்களில் இருக்கு. மற்ற படங்கள்ல அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க நிறைய பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது மாதிரி ஒரு இப்படி ஒரு பேசுகிறதே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சினிமா அப்படின்றது வந்து இப்போ நான் வாய்ப்பு கொடுக்குறதுனால மற்றவங்களுக்கு கொடுக்காம போகுது அப்படின்றதே வந்து எனக்கு தெரியல. ஏன்னா என் படத்தில் நடிக்கிறவங்க எல்லா படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கர ரொம்ப பிஸியான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. உமாதேவிலாம் கிட்டத்தட்ட எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. உமாதேவி இப்போ அறிவு எடுத்துக்கோங்க. அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவில் இருந்தான். அப்புறம் வந்து இதில் காலா படத்தில் ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுனான். இன்றைக்கி வந்து விஜயிலேருந்து எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டான். வெரி பிஸியான ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் தனியாக இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து ஒரு 12 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதனால் வந்து அறிவு வந்து பேசுறது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாலிடிக்ஸ் தான் பேசுகிறான். அவனை யாரையும் அவாய்ட் பண்ண முடியலையே. ஸோ வந்து இது வந்து நம்ம ஒரு காரணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டெஃபினட்டாக இதனால் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் கிடையாது. பட் அதை மீறி நம்முடைய தகுதியும் திறமையும் நிச்சயமாக வந்து அதை அக்செப்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஈவன்ஸ் எல்லாருமே அது வந்து அக்செப்ட் பண்ண இந்த உமாதேவியோட லிரிக்குக்காகவே கூப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்து உமாதேவி கூட வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் அதை பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம திருப்பி வந்து கேட்டகரைஸ் பண்ண வேணான்னு எனக்கு தோணுது. இப்போ ரஞ்சித் படத்தில் எழுதுகிறவங்க இவங்களாம் தனியாக தான் ஒர்க் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, என் படத்தில் நடிக்கிறவங்க, என் படத்தில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து சமூகத்திலே இருக்கிறப்போ வந்து சினிமா துறையில் இருக்காதான் அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ப்ராப்ளம் வந்து பெரிய விஷயமா இருக்குதுன்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போதைக்கு வந்து ஸ்மூத்தான தான் இருக்குது. ஐ திங்க் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ranked number 2 in Tamil Nadu by IIRF. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest.